ஹலோ பிரைஸ் லார்ட். காத்திருப்பு, அதை கேட்டாலே கொஞ்சம் கடுப்பாகுது தானே? ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை சில விஷயம் சீக்கிரமா நடந்துருது. ஆனா சில விஷயத்துக்கு நம்ம சில மாசம், சில வருஷம், ஏன் எத்தனையோ நாள் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எப்ப நடக்க போகுது, நானும் நாளைக்கு நடக்கும், இந்த வாரம் நடக்கும், அடுத்த மாசம் நடக்கும், இந்த வருஷம் நடக்கும்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அவரை நம்பி 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 காத்திருந்து காத்திருந்து நானும் சோர்ந்து போயிட்டேன். இதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நோக்கி என்னுடைய கனவுகளும் இல்லை, என்னுடைய ஆசையும் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்களா? இதுக்கப்புறம்லாம் என் வாழ்க்கையில செய்வாரான்னு சொல்லி டவுட்டோட இருக்கீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமாங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி. ஆபிரகாமும் அப்பா, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு சொல்லி நம்பி அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா காலங்கள் போகுது, வருடங்கள் போகுது, இன்னும் குழந்தை பிறக்கல. அவ்வளோதான், நம்ம சாராக்கு பொறுக்க முடியல. சாரால் உடனே அவங்களோட பிளானை சொல்றாங்க, ஆபிரகாமும் அதுக்கு அக்செப்ட் பண்றாரு. அங்கதான் பிரச்சனையே. ஆமாங்க, இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசவே இல்லை. 13 வருஷம் கழிச்சு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்த பிறகு அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமாங்க, இன்னைக்கு காத்திருந்து காத்திருந்து உங்க பலனை இழந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற விஷயம் என்ன தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமாங்க, அவரால் அது பண்ண முடியாதனால உங்க வாழ்க்கையில அது நடக்காம இல்லை. இந்த டைம் அது உங்களுக்கு வேணாம் அப்படின்றதுனாலதான். ஸோ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இன்னும் நீங்க காத்துட்டு இருக்கீங்களோ நினைச்சுக்கோங்க, ஆண்டவருடைய நேரம் கண்டிப்பா பெர்ஃபெக்டா இருக்குங்க. நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? அவரை நம்புங்க. எப்படி நம்ப சொல்றேன் தெரியுமா? அவர் என் வாழ்க்கையில தப்பு செய்யவே மாட்டாருன்னு நம்புங்க. ஆமாங்க, அவர் உங்க வாழ்க்கையில தீமையை செய்கிற தேவன் இல்லைங்க, நன்மையை செய்கிற தேவன். அவரை முழுமையா விசுவாசிச்சு நடந்து பாருங்க. கண்டிப்பா அதுக்கான புரிதலும் அதுக்கான பலனும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஏதோ வார்த்தையை கொடுத்துட்டு அப்படியே போற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. அதை நம்ம வாழ்க்கையில நடத்தி நம்மள மட்டும் பார்க்க வைக்கிற தேவன் இல்லைங்க. இந்த காத்திருப்பு டைம்ல உங்களை ஏளனமா பார்த்துட்டு உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கண்ணும் ஆண்டோடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறத கண்டிப்பா பார்க்கும். அதனால சோர்ந்து போயிடாதீங்க, அவருக்குள்ள பலன் கொள்ளுங்க. ஏன்னா இந்த பைபிள் இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்க.